Hello viewers, how are you? I hope you are doing good and being safe. Welcome to our science class. Today we will be learning second unit in class 9. The unit name is motion. Motion means yakam. Yes, already we learned some topic from the chapter. Before we are going to start a new topic, just recall them. Yes, அதாவது முந்தைய வீடியோவில் சில டாப்பிக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணுவோம். எஸ், ஒரு பொருள் எவ்வாறு இயங்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் we learn டைப்ஸ் ஆஃப் மோஷன். பொருளின் இயக்கத்தின் வகைகள். Rectilinear motion, circular motion, rotational motion, periodic motion, etc. We learned previous video detailed. Then next topic we learned distance and displacement. அதாவது தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எஸ், தென் நெக்ஸ்ட் டாபிக் we learn ஸ்பீட், velocity அண்ட் acceleration. எஸ், வேகம், திசை வேகம் மற்றும் முடுக்கம் என்றால் என்ன அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். எஸ், ஸ்பீட் ஃபார்முலா என்னன்னு பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் velocity ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் டைம் டேக்கன் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் acceleration இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் velocity டிவைட் டைம் டேக்கன் அப்படின்னு பார்த்துருக்கோம். எஸ், தென் நெக்ஸ்ட் டாபிக் we learn graphical representation of an object moving in a straight line. எஸ், அதாவது வரைபடம் மூலமாக பொருளின் இயக்கம் எவ்வாறு என்பதையும் நாம் முந்தைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், velocity time graph of an object moving with a uniform acceleration. எஸ், அதாவது சீரான முடுக்கத்துடன் திசைவேக நேர வரைபடம் எவ்வாறு வரையலாம் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ we learn நான் யூனிஃபார்ம் அசலரேஷன். எஸ், ஒரு சீரற்ற முடுக்கத்தில் திசைவேகம் நேரத்திற்கிடையான வரைபடம் எவ்வாறு வரையலாம் அப்படின்றது நம்ம முந்தைய வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம். Now we are going to discuss equation of motion. எஸ், அதாவது இயக்கத்தின் சமன்பாடு எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். Dear student, now we are going to discuss equation of motion. இயக்கத்தின் சமன்பாடுகள். Newton studied in the motion of an object and gave a set of 3 equation of motion. ஸோ நியூட்டன் இயக்கத்துக்கு 3 வகையான சமன்பாடுகளை கொடுத்துருக்கிறாரு. எஸ், திஸ் ஈக்குவேஷன் ரிலேட் த டிஸ்பிளேஸ்மெண்ட், velocity, acceleration அண்ட் டைம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்டர் மோஷன். எஸ், அதாவது இயக்கமானது இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம் மற்றும் நேரத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு நியூட்டன். எஸ், an object is in motion with initial velocity u. Initial velocity u attains a final velocity v in time t due to acceleration a with a displacement s. s na இடப்பெயர்ச்சி. ஓகேங்களா? This 3 equation of motion can written be as v is equal to u plus at, equation 1. s is equal to ut plus 1 by 2 at square, equation 2. v square is equal to u square plus 2as, equation 3. So these 3 equation how to derive, now we are going to discuss. ஸோ இந்த 3 சமன்பாடு எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஒரு வரைபடம் மூலமாக பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், லெட் அஸ் ட்ரை டு டிரைவ் திஸ் ஈக்குவேஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட். வரைபடம் மூலமாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃப்ரம் velocity டைம் கிராஃப். லுக் அட் த கிராஃப். திஸ் இஸ் த கிராஃப் டு லேர்ன் திஸ் 3 ஈக்குவேஷன். x axis as a time, y axis as a velocity. Yes.
Graphs show the change in velocity with time for an uniformly accelerated object. Yes, the object starts from the point t in the graph with velocity u. Yes, அதாவது t என்ற பாயிண்டிலிருந்து தொடக்க திசைவேகமானது தொடங்குகிறது. ஸோ தொடக்க திசைவேகத்தை நம்ம u அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். தொடக்க திசைவேகத்தை நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம்? u அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். எஸ், ஸோ தொடக்க திசைவேகமானது d என்ற புள்ளியிலிருந்து t என்ற காலத்தை எடுத்துக்கொண்டு b என்ற பகுதியை அடைகிறது. எஸ், its velocity keep increasing after time t it reaches the point b on the graph. அதாவது t என்ற புள்ளியிலிருந்து தொடக்க திசைவேகமானது t என்ற நேரத்தை எடுத்துக்கொண்டு b என்ற பகுதியை அடைகிறது. எஸ், therefore the initial velocity of an object u is equal to OD. U is equal to OD equal to EA. அதாவது OD என்றது EAக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் என்ன? OD is equal to EA. ஓகேங்களா? OD equal to EA. இது U. V is equal to என்னன்னு பார்ப்போம். V means final velocity. The final velocity of the object V is equal to OC. Final velocity na இறுதி திசைவேகம் OC is equal to EB. Yes, that's all. புரிஞ்சுதா? இதுதான் இறுதி திசைவேகம். இப்போ இறுதி திசைவேகத்தை எப்படி கண்டுபிடிச்சுன்னு புரிஞ்சுதா? ஓகே. தென் நெக்ஸ்ட் டைம் t is equal to OE is equal to, ஸோ நேரம் OE என்பது DAவுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆல்சோ ஃப்ரம் த கிராஃப் வி நோ தட் AB ஈக்குவல் டு டிசிக்கு சமமானது. எஸ், AB ஈக்குவல் டு டிசிக்கு சமமான சமன்பாடு ஆகும். எஸ், லெட்ஸ் see here first equation of motion, அதாவது இயக்கத்தின் முதல் சமன்பாடு. எஸ், by definition acceleration is equal to change in velocity by time. எஸ், acceleration முடுக்கம். எஸ், change in velocity means final velocity v minus initial velocity divide t. Yes, so final velocity நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? OC. final velocity OC. ஓகேவா? மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி u இருக்கு இல்லையா? யூவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? OD. யூவோட வேல்யூ OD. ஸோ இனிஷியல் வேல்யூ OD, ஃபைனல் வேல்யூ OC. ஸோ ஓசியிலேருந்து ஓடியை நம்ம மைனஸ் பண்ணி டைம் என்ன OEயால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் see here OC minus OD divide OE. ஸோ இந்த ஓவுக்கும் இந்த ஓவும் கேன்சல். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? DC divide OE. எஸ், ஸோ therefore A is equal to DC. A is equal to DC divide T. டைம்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ DC அப்படின்றது ஏபிக்கு ஈக்குவலு, அட் த சேம் டைம் ஏடி ஈக்குவல். எஸ், அதாவது டிசி, லெட்ஸ் see here டிசி இது இருக்கு இல்லையா? டிசி
ஏபிக்கு ஈக்குவலு. எஸ், let's see here from the graph EB equal to from the graph EB எங்க இருக்கு E இதோ இருக்கு இல்லையா from the graph EB equal to EA plus AB ஓகேவா. ஓவரால் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம் EB. ஸோ இந்த EBலேருந்து நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது, EA plus AB. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் we derive V is equal to U plus AT. Here V means final velocity, U means initial velocity, A means acceleration, T means time. So it is a first equation of this motion. Yes, are you clear? Okay. The next second equation of motion, அதாவது இயக்கத்தின் இரண்டாவது சமன்பாடு. Yes, from the graph the distance covered by the object during time t is given by the area of quadrangle DOEB. area of quadrangle DOEB அதாவது நாற்கரம் எங்க இருக்கு DOEB. ஓகேங்களா, இதை தான் நம்ம நாற்கரம் அப்படின்னு சொல்லுவோம். DOEB. Are you clear? So S is equal to area of the quadrangle DOEB. Therefore the area of rectangle அப்படின்னா என்ன DOEA. எஸ், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் DOEA ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இங்கே இருக்கு இல்லையா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் DOEA நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது DAB. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DAB இதுதான் நம்ம சொல்கிறோம், DAB ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DAB. ஸோ இதை ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see here AE into OE. AE into OE. AE into OE அதாவது ரெக்டாங்குலரோட பரப்பளவு, அதாவது செவ்வகத்தின் பரப்பளவு AE into OE. ஓகேவா. அட் த சேம் டைம் plus 1/2 into AB into DA. இது ட்ரையாங்குலரோட பரப்பளவு. எஸ், என்னன்னு சொல்லியிருக்காங்க AB into DA. எஸ், ஸோ therefore S is equal to UT plus 1/2 AT square. ஸோ UTன்றது இனிஷியல் velocity into time plus 1/2 acceleration time square. Yes, this is the second law of motion. Yes, இரண்டாவது சமன்பாடு, இயக்க சமன்பாடு. Yes, let's see here the third equation of motion. மூன்றாவது சமன்பாடு, இயக்கத்தின் மூன்றாவது சமன்பாடு. From the graph the distance covered by the object during time t is given by the area of quadrangle. area of quadrangle என்ன இருக்கு DOEB. இதுதான் area of quadrangle. Here DOEB is a trapezium, அதாவது சரிவகம். என்னது சரிவகம், trapeziumனா சரிவகம். Then S is equal to area of trapezium DOEB.
Therefore 1/2 into sum of the length of parallel side. Sum of length of parallel side na nothing but அதாவது இணைப்பக்க நீளங்களின் கூட்டல். இணைப்பக்க நீளங்களின் கூட்டல் இதுதான் இணைப்பக்கம். இணைப்பக்க நீளங்களின் கூட்டல் இது ரெண்டும் தான் இணைப்பக்கம். சைடில் இருக்குல்லையா அந்த ரெண்டு பக்கத்தையும் தான் இணைப்பக்கம். இந்த சரிவகத்தோட இணைப்பக்க நீளம் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel சைடு. இங்கே இருக்கு இல்லையா இதுதான் parallel சைடு. எஸ் therefore 1/2 இன்ட்டு OD ப்ளஸ் BE. OD இணைப்பக்க நீளம்னா OD ப்ளஸ் BE. இது ரெண்டையும் கூட்டினா தான் நம்மளுக்கு parallel சைடோட லென்த்து கிடைக்கும். ஓகேவா? எஸ் OD ப்ளஸ் BE இன்ட்டு OE. டைம் OEன்றது என்னது? டைமை மென்ஷன் பண்ணுறது. எஸ் அதாவது OEன்றது என்னது? இரண்டு இணைப்பக்கங்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு. இணைப்பட்ட பக்கங்களுக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம OE அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே therefore S is equal to 1/2 into U plus V. U plus V na here U initial velocity, V final velocity into time நேரம். Yes since A is equal to V minus U divide time or else T is equal to V minus U divide A அப்படின்னு ரைட் பண்ணலாம். therefore S is equal to அதாவது இடப்பெயர்ச்சி is equal to 1/2 V plus U initial final velocity plus initial velocity into final velocity minus initial velocity. So by A. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2AS is equal to V square minus U square. This is the third equation of motion. அதாவது இதுதான் இயக்கத்தின் மூன்றாவது சமன்பாடு. Yes, are you clear student? Okay. So motion of an object under the influence of gravitational force of the earth freely falling body. Yes, அதாவது ஒரு பொருளானது பூமியின் புவியீர்ப்பு விசையை பொறுத்து தங்கு தடையின்றி கீழே விழுகிறது. எஸ் let's see here activity 7. Take a large stone and a small eraser. Stand on the top of a table and drop them simultaneously from the same height. What do you observe? என்ன நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறீங்க? ஒரு கல்லையும் ஸ்மால் எரேசரையும் ஒரே ஈவன் ஹைட்லேருந்து கீழே போடும்போது. லெட்ஸ் see here next. Activity 8. Take a small eraser and a sheet of paper. Stand on the top of the table and drop them from the same height. What do you observe? அதாவது ஸ்மால் எரேசரும் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரையும் ஒரே ஹைட்லேருந்து கீழே போடுறீங்க. ஸோ எது ஃபஸ்ட்டு பூமி அடையுதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் let's see here activity 9. Take a 2 sheet of paper having same mass. ஒரே நிறையுடைய பேப்பரை எடுத்துக்கிறீங்க. ஒரு பேப்பரை மட்டும் சுருட்டி போட போகிறீங்க. ஒரு பேப்பரை அப்படியே ஃப்ளாட்டாகவே போட போகிறீங்க. எந்த பேப்பரு ஃபர்ஸ்ட்டு பூமிக்கு வருது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? What do you observe? Yes. In activity 7, both the stones and the eraser have reached the surface of the earth almost at the same time. But activity 8, the eraser reached the first, the sheet of paper reached later. At the same time in activity 9, the paper crumbled into ball, reaches the ground first and plain papers of reaches later, although they have equal mass. Yes. அதாவது ஆக்டிவிட்டி 7ல் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸும் எரேசரும் சேமாக
ஒரே நேரத்தில் பூமியை வந்தடையுது. அது மட்டும் இல்லாத ஆக்டிவிட்டி 8ல் பார்த்தோன்னா ஒரு எரேசரும் ஒரு பேப்பரையும் கீழே போடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா எரேசர் ஃபஸ்ட்டு வந்தது, பேப்பர் ஸ்லோவாக வருது. ஏன்? அட் த சேம் டைம் ஆக்டிவிட்டி 9ல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேப்பர், ஒரு பேப்பரை சுருட்டி கீழே போடுறோம், இன்னொரு பேப்பரை அப்படியே போடுறோம். ஸோ ரெண்டுமே ஒரே வெயிட்டில் இருக்க பேப்பர். பட் நம்ம சுருட்டி போட்ட பேப்பர் மட்டும் ஃபஸ்ட்டு வருது கம்பேர் பண்ணும்போது அனதர் பேப்பர். Do you know the reason? ஏன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? When all those objects are dropped in absence of air medium. எஸ், அதாவது காற்று வெற்றிடத்தில் இல்லாத போது எந்த பொருளும் தங்கு தடையின்றி கீழே விழுகிறது. Would you have reached the ground at the same time? In air medium due to friction, அதாவது காற்றின் உராய்வு விசையின் மூலம் ரெசிஸ்டன்ட் எதிர்ப்பினால் இயக்கத்திற்கு எதிர்ப்பு ஏற்படுகிறது. ஸோ ஒரு பொருள் கீழே விழுவது தடைபடுகிறது. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை ஏர் இஸ் negligible small when compared to the gravitational pull acting on the stones and rubber. Yes. ஸோ ஆக்டிவிட்டி 7ல் பார்த்தீங்கன்னா அந்த எரேசருக்கும் ஸ்டோனுக்கும் காற்றின் தடை இல்லை. ஸோ ரெண்டு சேம் டைமில் கீழே விழுது. அதுவே ஆக்டிவிட்டி 9ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேப்பர்ஸ், பிளைன் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இட் ஹேஸ் மோர் ரெசிஸ்டன்ட் ஏர், அதாவது காற்றின் எதிர்ப்பு இருக்கிறது. காற்றின் உராய்வு விசையானது இயக்கத்திற்கு எதிர்ப்பு தன்மையை உருவாக்குகிறது. திஸ் இஸ் பிகாஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ட் டிபெண்ட் ஆன் ஏஜ். எஸ் எஸ், we know all are, if we do experiment in a tall glass jar from which air has been sucked out, both the paper and the eraser would fall at the same rate. Yes, அதாவது ஒரு நீளமான கண்ணாடி குழாயில் காற்று அடைக்கப்பட்டு பேப்பர் மற்றும் எரேசரை போடும்போது சேம் ரேட்டில் வருது. ஸோ கலீலியோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை என்ன லேர்னிங் டவர் ஆஃப் பைசா நகர், இத்தாலியில் இருக்கிற பைசா நகரில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. எஸ், வி நோ தட் an object experience acceleration during free fall. எஸ், முடுக்கம் ஏற்படும் ஒரு பொருள் விழும்போது. this acceleration experienced by an object independent of mass, அதாவது நிறையை சார்ந்து இருக்காது. this is means that all object hollow or solid, big or small, should fall at the same rate. Yes, the equation of motion for freely falling body can be obtained by replacing A in a equation 1 2, அதாவது acceleration முடுக்கம் in equation 1 2 3 with G, அதாவது Gன்னு சொல்ல போகிறோம். the acceleration due to gravity, முடுக்கம் எதனால் ஏற்படுது? ஈர்ப்பு விசையினால். ஓகேங்களா? for an object falling freely in a initial velocity u, அதாவது தொடக்க திசை வேகமானது 0. thus we get the following equation. so v is equal to gt, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் நேரம். ஸோ s is equal to 1/2 gt square. so it is a equation 1, it is a equation 2, it is a equation 3. so equation 1 v equal to gt, equation second s is equal to 1/2 gt square. yes, at the same time third equation v square is equal to 2gh. yes, when we throw an object vertically upwards, it moves against the acceleration due to gravity. hence g is taken to be a g in the such a case. yes, அதாவது நம்ம ஒரு பொருளை மேலே தூக்கி செங்குத்தாக போடும்போது அது அகைன்ஸ்டா எதிர்ப்பு திசையோட முடுக்கத்துடன் கீழே புவியீர்ப்பு விசையினால் விழுது. எஸ், dear student, now we are going to discuss examples of uniform circular motion. yes, அதாவது சீரான வட்ட இயக்கத்திற்கான சில உதாரணங்கள். எஸ், revolution of earth around the sun. எஸ், அதாவது பூமி சூரியனை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. எஸ், revolution of moon around the earth, அதாவது நிலா பூமியை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. then next, the tip of the second
ஹேண்ட் ஆஃப் எ கிளாக், அதாவது கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம். எஸ். Then next, if an object moving along a circular path of radius r, times taken t to come back its starting position. Yes. அதாவது பொருள் ஒன்று வட்டப்பாதையில் r என்ற ஆரத்துடன் சுற்றி தனது தொடக்க நிலைக்கு வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை t என்றும் அதன் வேகத்தை v என்றும் குறிப்பிடப்படுகிறது. Yes. Therefore, speed is equal to circumference divide time taken. Here, circumference சுற்றளவு divide எடுத்துக்கொண்ட நேரம். Therefore, v is equal to 2 by r divide t. Yes. At the same time, look at the picture. It is rotate in circular path. அதாவது வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது ராட்டனம். Yes. Then next, centrifugal acceleration and centrifugal force, அதாவது மைய நோக்கு முடுக்கம் மற்றும் மைய நோக்கு விசை. Yes. A body is said to be accelerated if the velocity of the body change either in magnitude or in direction. Yes. பொருளொன்றின் முடுக்கத்தில் திசைவேகத்தின் எண் மதிப்போ அல்லது திசையோ மாறுபடும் அல்லது இரண்டுமே மாறுபடும். Hence, the motion of a stone in a circular path with a constant speed and continuous change of direction is an accelerated motion. Yes. அதாவது கல்லொன்றின் இயக்கமானது வட்டப்பாதையில் மாறாத வேகத்துடன் முடுக்கப்பட்ட இயக்கத்தை கொண்டுள்ளது எனலாம். Yes. There must be an acceleration acting along the string inwards, directed inwards, which make the stones to move in circular path. Yes. Therefore, அதாவது கயிற்றின் வழியே செல்லும் உள்நோக்கிய முடுக்கமானது கல்லை வட்டப்பாதையில் சுழல செய்கிறது. Yes. Look at the picture. It is a accelerator, centrifugal acceleration. Yes. அதாவது மைய நோக்கிய முடுக்கம். Yes. இந்த ஸ்டோன்ஸ் v என்ற திசை வேகத்துல மையத்தை நோக்கி வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. Yes. This acceleration is known as centrifugal acceleration and the force is known as centrifugal force. Yes. அதாவது இந்த வகையான முடுக்கத்தை நாம மைய நோக்கு முடுக்கம், அது மட்டும் இல்லாத இந்த விசையை நாம மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம். Since the centrifugal acceleration is directed radially towards the center of the circle. Yes. The centrifugal force must act on the forced object radially towards the center. Yes. அதாவது மைய நோக்கு முடுக்கமானது மையத்தை நோக்கி வட்டப்பாதையில் செல்கிறது. அதை போலவே மைய நோக்கு விசையும் மையத்தை நோக்கி செயல்படுகிறது. Yes. Let us consider an object of mass m moving along a circular path of radius r ஆரம் with a velocity v. It is centripetal acceleration. Its centripetal acceleration னா மைய நோக்கு முடுக்கம். Yes. அதாவது m என்ற நிறையுடைய r என்ற ஆரத்துடன் வட்டப்பாதையில் பொருள் ஒன்று v என்ற திசைவேகத்தில் சுழலுகிறது. ஸோ மைய நோக்கு முடுக்கம் எப்படி ரைட் பண்ணலாம்னா a is equal to v square divide r. a means acceleration, முடுக்கம், v square னா திசைவேகம் divide r. Yes. Hence the magnitude of centripetal force is given by. Yes. அதாவது மைய நோக்கு விசையின் எண் மதிப்பை எப்படி எழுதலாம்னா f is equal to mass into centripetal acceleration. Yes. அதாவது f is equal to mv square divide r. Yes. அதாவது mass means நிறை, centripetal acceleration னா மைய நோக்கு முடுக்கம், அதாவது நிறைய மைய நோக்கு முடுக்கத்தால மல்டிபிள் பண்ணா ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. Yes. Let's see here. Any force like gravitational force, frictional force, magnetic force, electrostatic force, etc. may act as a centripetal force. Yes. அதாவது ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமின்னியல் விசை. ஸோ இந்த மாதிரியான விசைகள்லாம் மைய நோக்கு விசை போல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. Yes. Then next, let's see here activity 12.
Take a piece of rope and tie a small stone at one end. Hold the other end of the rope and rotate it such that stone follow a circular path. Will you experience any pull or push in your hand? What do you infer? Yes, அதாவது ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு அந்த கயிற்றோட ஒரு முனையில் கல்லை கட்டிக்கணும், ஒரு முனையை நம்ம கையில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணணும். ஸோ வட்டப்பாதையில் அது சுற்றி வரும். ஸோ அப்படி சுற்றி வரும்போது நம்ம ஏதாவது உணர்றோமா அப்படின்னு கேட்குறாங்க. Look at the picture, look like it. அதாவது centrifugal force, அதாவது மைய விலக்கு விசை. அதாவது the human is a axis, இவன் தான் சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு முனையை அவன் கையால் பிடிச்சிட்டு மற்றொரு முனையில் ஸ்டோன்ஸ் வச்சுக்கணும். ஸோ தே வில் ரொட்டேட் இன் சர்க்குலர் பாத். v என்ற வெலாசிட்டியோட திசைவேகத்தோட சுழலுகிறது. எஸ், therefore in this activity a pulling force that act away from the center is experienced. This is called as centrifugal force. Yes, அதாவது இந்த செயல்பாட்டு மூலமா ஒரு இழப்பு விசை ஏற்படுகிறது மையத்தை நோக்கி. இந்த இழப்பு விசையை நாம மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம். எஸ், let's see here. Centrifugal force, மைய விலக்கு விசை. எஸ், force acting on a body away from the center of a circular path is called a centrifugal force, மைய விலக்கு விசை. அதாவது பொருள் ஒன்று வட்டப்பாதையில் வெளிப்புறமாக செயல்படும் பொருளொன்றின் வட்டப்பாதையில் வெளிப்புறமாக செயல்படும் மையத்திலிருந்து வெளிப்புறமாக செயல்படும் விசையை நாம் மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம். Thus, centrifugal force is in a direction opposite to the direction of centripetal force. Yes, அதாவது மைய விலக்கு விசையின் திசையானது மைய நோக்கு விசையின் எதிர் திசையில் செயல்படுகிறது. Therefore, its magnitude is same as that of centripetal force. Yes, அதாவது மைய விலக்கு விசையோட எண் மதிப்பு மைய நோக்கு விசையோட எண் மதிப்புக்கு ஈக்குவல். பிகாஸ் அது என்ன பண்ணுது, ஆப்போசிட்ல செயல்படுது. எஸ், the dryer in a washing machine is an example for the application of centrifugal force. எஸ், அதாவது துணி துவைக்கிற இயந்திரத்துல துணி உலர்த்தியா செயல்படுது இல்லையா? ஸோ அதை நம்ம மைய விலக்கு விசைக்கு உதாரணமா சொல்லலாம். எஸ், the next spin dryer centrifugal force, அதாவது சுழலும் துணி உலர்த்தி மைய விலக்கு விசை. 1 அப்படின்றது ரொட்டேட்டிங் மெட்டல் ட்ரம், 2 and 3 வெட் கிளாத். லெட்ஸ் see here, இங்க 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்றாங்க, சுழலும் ட்ரம், அதாவது சுழலும் வட்டுருளை அப்படின்றோம். 2 and 3 ஈரத்துணி, 4ன்றது வாட்டர் டிராப்லெட்ஸ், 5ன்றது வெளியேறும் நீர்த்துளிகள். எஸ், a spin dryer remove excess water from the clothing by rotating a perforated drum at the high speed. எஸ், அதாவது துணி உலர்த்தும் இயந்திரமானது உலர்துணியில் உள்ள நீரை வெளியேற்றுகிறது. அந்த சிறு துளைகள் வட்ட துளையா இருக்குது இல்லையா, அதை வெளியேற்றுறது. வட்டப்பாதையில் அதிவேகத்தில் செல்லும் பொழுது இந்த துணியில் இருக்கிற நீர் துளியானது வெளியேற்றப்படுகிறது. The water is thrown out through the holes, அதாவது அந்த நீரானது வட்ட துளையின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. The cloth is keeping moving in a circular circle because the contact force of the drum provides the centrifugal force. அதாவது துணியானது சுழலும் வட்டுரலையின் மீது வட்டப்பாதையில் செல்கிறது. பிகாஸ் அங்க ஒரு தொடுவிசையானது மைய விலக்கு விசையை தொடுவிசையானது தேவையான மைய விலக்கு விசையை கொடுக்கிறது. எஸ், the next summary of this lesson, அதாவது இந்த லெசனோட சம்மரி என்னன்னு இப்ப பார்ப்போம். Motion is a change of position which can be described in the term of the distance moved or a displacement. Yes, அதாவது இயக்கம் என்றது ஒரு பொசிஷன்ல இருந்து ஒரு பொருள் நகர்ந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். The motion of an object could be uniform or non-uniform depend on its velocity. Yes, அதாவது இயக்கமானது சீரான இயக்கமாகவோ அல்லது சீரற்ற இயக்கமாகவோ இருக்கும், திசைவேகத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா, the speed of an object is the distance covered per unit time and velocity is
the displacement per unit time. Yes. அதாவது ஒரு பொருளின் வேகமானது தொலைவை கடந்ததை பொறுத்தது, டைமை பொறுத்தது. The next, acceleration of an object is the change in velocity per unit time. Yes. அதாவது முடுக்கம் அப்படின்றது திசைவேகத்தின் மாறுபாடு மற்றும் எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு சொல்றோம். Uniform and non-uniform motion of object can be shown through the graph. அதாவது சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கத்தை நம்ம வரைபடம் மூலமா இந்த லெசன்ல பார்த்திருக்கோம் டீடைலா. ஆமா. The motion of an object at uniform acceleration can be described with the help of the three equations, namely. Yes, அதாவது ஒரு சீரான முடுக்கத்தை நம்ம 3 ஈக்குவேஷன் சமன்பாடு மூலமா இந்த லெசன்ல பார்த்திருக்கோம். எஸ், ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 1, v is equal to u plus at. v என்னன்னு சொன்னா velocity, u means v means final velocity, u means initial velocity. Here a என்றது acceleration, t means time. Yes, therefore next s is equal to, s means இடப்பெயர்ச்சி, s is equal to ut plus 1/2 at square. The next v square is equal to u square plus 2as. It is a third equation. Yes, where u is the initial velocity of the object, v is the final velocity, s is the distance traveled in a time t, a is the acceleration. For a freely falling body, the acceleration a is replaced by g. Yes, அதாவது தங்கு தடையின்றி ஒரு பொருளானது மேலிருந்து கீழே விழுகிறது முடுக்கத்துடன். ஸோ இந்த மாதிரியான முடுக்கத்தை நம்ம புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், an object under uniform circular motion experiences centripetal force. எஸ், அதாவது வட்டப்பாதையில் மைய நோக்கு விசையுடன் பொருளானது செயல்படுகிறது அப்படின்னு பார்த்திருக்கோம். Okay children, this is end of this lesson. See you later.